ஆசிரியர் சங்கங்களுடனான அமைச்சர்கள் குழுவின் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த பேச்சுவார்த்தையில் சங்கங்கள், அரசு ஊழியர்கள் சங்கங்கள் சார்பாக யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்தில் இன்று 3 அமைச்சர்களோடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க பேச்சுவார்த்தையில. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய 3 அமைச்சர்களோடு இந்த சங்கங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராங்க. மிக குறிப்பாக 34 சங்கங்களை சேர்ந்த ஜாக்டோ, ஜியோ, அரசு ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்ட 34 சங்கங்களை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. 1/4/2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும். காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு, ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு, உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும், உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதே போல சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரக்கூடிய சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அரசில் பல்வேறு துறைகளில் 30% மேலாக காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். 21 மாத ஊதிய மற்றும் நிலுவைத் தொகையை அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில 34 சங்கங்களை சேர்ந்த, குறிப்பாக ஜாக்டோ, ஜியோ உள்ளிட்ட 34 சங்கங்களை சேர்ந்தவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்துருக்காங்க. எனவே அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க. சுமார் 2 மணி வரை இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.